ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ப்ராம் ட்ரிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கொயர் நம்பர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன நான் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரெசன்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட ப்ரீவியஸ் நம்பரோட ஸ்கொயரோ இல்லை அதுக்கடுத்து அந்த எந்த நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பருக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரோட ஸ்கொயரோ தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ரெசன்ட் நம்பரோட ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 செப்பரேட் வீடியோஸில் நான் போட்டிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேண்டமாக சில பேருக்கு வந்து இந்த நம்பர் எண்டிங் வித் 5 அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். அதாவது 25, 15, 35, 45 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை விட்டால் 20, 30, 40 நம்பர் எண்டிங் வித் 0 அதனோட ஸ்கொயர்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மட்டும் அந்த தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த 25, 20 அதனோட ஸ்கொயர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கொயரை மட்டுமே வச்சுட்டு மீதி நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம வந்து மெமரி வந்து நிறைய வச்சுக்கணும், யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்பர் எண்டிங் வித் 5 அண்ட் நம்பர் எண்டிங் வித் 0s இதனோட ஸ்கொயர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போது இது வந்து நான் தெரிஞ்ச நம்பர்லேருந்து நான் அந்த ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 7 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 5 ஸ்கொயர் மட்டும்தான் தெரியும், ஓகேவா. 6 ஸ்கொயர் தெரியாது. 5 ஸ்கொயர் வந்து 25 தெரியும். இப்போது 7 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அது என்னென்ன நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் 5. ஆக்சுவலி வந்து என்னென்ன நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா 5 and 7 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதாவது 5ங்கிற நம்பரோட ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த 5, அதுக்கப்புறம் 7ஓட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த 7. அப்புறம் மிடில் 5க்கும் 7க்கு இடையில் என்ன இருக்குது, மிடில் நம்பர் 6 தானே. மிடில் 5க்கும் 7க்கு இடையில் 6ன்ற நம்பர் இருக்குது. ஸோ அதனால் அந்த 6ஐ மட்டும் 2 டைம்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டெஃபினட்டாக 7 ஸ்கொயர் வந்து 49ங்கிறது கிடைக்கும். எப்படின்னா இப்போ பாருங்கள், 25 ப்ளஸ் 5 + 7 12, அதுக்கப்புறம் 12 + 6 18, 18 + 6 24. ஸோ 25 + 24 வந்து 49 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இது தெரிஞ்ச நம்பர், சரி ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. கொஞ்சம் பெரிய நம்பர் எப்படி போடுறது அப்படின்னா, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 8 ஸ்கொயர் அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போது 5க்கும் 7க்கு இடையில் ஒரு நம்பர் தானே இருந்துச்சு, 6ன்ற நம்பரு. 5க்கு அப்புறம் 6 அப்புறம் 7 வரும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது 5க்கும் 8க்கும் இடையில் வந்து 6 and 7ன்ற நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25, ஓகே. இப்போது அதாவது ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் தெரியும், அதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம அடுத்த ஸ்கொயர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த ட்ரிக்கோட நோக்கமே. அதாவது என்னென்னா, இப்போ 8 ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, 5 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 25. ஸோ 25 ப்ளஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். என்ன நம்பர் ஆட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன நம்பரோட ஸ்கொயர் தெரியுமோ அந்த நம்பரை வந்து எழுதிட்டு, எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை எழுதணும். 5 + 8 ப்ளஸ் இடையில வந்து 5க்கும் 8க்கும் இடையில வந்து 6 and 7ன்ற நம்பர் இருக்குது. 5, 6, 7, 8 அந்த 6, 7 அந்த 6ஐ வந்து 2 டைம்ஸ் ஆகும், 7ஐ வந்து 2 டைம்ஸ் ஆகும் நம்ம எழுதிக்கணும். 2 டைம்ஸ் நீங்கள் 6 + 6 போட்டாலும் சரி, இல்லை 2 × 6 12 அப்படின்னு போட்டாலும் சரி, இடையில அதாவது ரெண்டு நம்பருக்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் வந்தாலும் சரி அதை 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணி இல்லை 2 டைம்ஸாக ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அந்த எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியுமோ அது வந்து ஒரே 1 டைம் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த நம்பர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமோ அதையும் 1 டைம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிடும், ஓகேவா. இப்போ 5 + 8 வந்து 13, 6 + 6 12, 7 + 7 14. இப்போது 25 + 13 + 12 வந்து 25 + 14, ஓகே. 25 + 14 வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு 25 25 ஆட் பண்ணணும், ஓகே. 25 + 25 வந்து 50 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 50 + 14 வந்து 64 அப்படின்னு வரும். ஸோ அதான் வந்து
8 ஸ்கொயரோட ஆன்சர். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எவ்வளோ நம்பர்ஸ் வந்தாலும் இப்போது 5 8 இப்போ 5 9 இப்போ 5 9 போடுறோம். சாரி 5 ஸ்கொயர் யூஸ் பண்ணி 9 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இடையில வந்து 6 7 8 இருக்கா, 5 6 7 8 9 தானே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்பர் ஆட் பண்ணணும், 5ன்ற நம்பர் ஆட் பண்ணணும், அப்புறம் 9ன்ற நம்பர் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் 6 2 டைம்ஸ் 6 2 டைம்ஸ் 7 2 டைம்ஸ் 8 ஓகேவா. ஸோ அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து 9 ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது ஒரு பெரிய நம்பரை இப்போ நான் எடுக்கிறேன். இது சத்தியமாக இது வந்து எனக்கு இந்த இது ட்ரிக் போட்டதுக்கப்புறம் தான் என்னோடய ஆன்சர் எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது 88 ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 88 ஸ்கொயர் ஆனால் நம்மளுக்கு வந்து 85 ஸ்கொயர் தான் தெரியும். 85 ஸ்கொயர் எப்படி போடலாம், இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த நம்பர் எண்டிங் வித் 5ஓட ஸ்கொயர் வந்து ஈஸியாக தெரியும். இப்போது 5 வந்து எண்ட் ஆயிருக்கா, அதனால மேக்ஸிமம் வந்து 25 தான் வரும். ஓகேவா, லாஸ்ட் டிஜிட் வந்து 25. அப்புறம் 8க்கு அப்புறம் 9ன்னு இருக்கும். ஸோ நம்பர்ஸில் நம்ம சீக்வன்ஸாக பார்க்கும்போது 8க்கு அப்புறம் 9 வருது இல்லையா, அப்போது அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போது 7225 அப்படின்னு வரும். ஓகே, 8 9s 72. ஸோ அதனால் 7225. இப்போ 88 ஸ்கொயர் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா வந்து 7225 ப்ளஸ் இப்போ நம்மளுக்கு வந்து சில நம்பர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது வந்து இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸில் சொன்னதே. இப்போ 7225 ப்ளஸ் 85 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த 85 போடுறோம். அப்புறம் 88 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த 88 இது ரெண்டு மட்டும் ஒன் டைம் தான் எழுதணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இடையில வந்து 85 88 இடையில 86 87ன்ற நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, சீக்வன்ஸாக பார்க்கும்போது. அப்போ அந்த 86 வந்துட்டு 2 டைம்ஸ் 86ம் 2 டைம்ஸ் 87ம் நம்ம வந்து எழுதணும். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அடிஷன் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இட் ஒர்க்ஸ் வெல். அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து 88 ஸ்கொயர் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடிஷன்ஸ் மெயினாக இந்த போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம 88 ஸ்கொயர் வந்து ஃப்ராக்ஷன் செகண்டில் நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து 85 + 88 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 173. 8 + 5 13, 3 ரிமைண்டர்ஸ் 1, பேலன்ஸ் இஸ் 1. ஸோ 8 + 8 16, 16 + 1 17. ஸோ 173. இப்போது 86 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 86 + 86ன்னு போட்டாலும் சரி, இல்லை 2 × 86 போட்டாலும் சரி. அப்போது வந்து 86 + 86 6 + 6 வந்து 12, 2 1 பேலன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 8 + 8 16, 16 + 1 17. ஸோ 172 ப்ளஸ் 87 × 2 ஆர் 87 + 87 அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 174 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். ஸோ ப்ளஸ் 174. ஸோ இப்போ இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டெஃபினட்டாக 88 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து 173 + 172 + 174. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 7225 ப்ளஸ் that is 3 + 2 5 and then 5 + 4 that is 9 அப்படின்னு சொல்லிட்டு 9 வந்து ஒரு பக்கம் ஒன்ஸ் பிளேஸில் நம்ம எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 7 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, மிடில் டிஜிட் 7 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அதனால் வந்து 7 + 7 + 7 ஸோ 21. ஸோ 1 வந்து எழுதிக்கிறோம் டென்ஸ் பிளேஸில், 2 வந்து பேலன்ஸில் எழுதியிருக்கிறோம். ஸோ that is 173 ப்ளஸ் ஓகே 1 வந்து எழுதியிருக்கோம், பேலன்ஸ் வந்து 2 வந்து 1ஓட அதாவது 3 1s இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் டிஜிட்டு அதோட 2 வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 2 + 1 1 1 இட் வில் பி 5. ஸோ therefore 590. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். that is 7225 + 519. இப்போது 5 and 9 வந்து ஒன்ஸ் பிளேஸ் இருக்கக்கூடிய 5 and 9 வந்து ஆட் பண்ணோம்னா 14. ஸோ 4 வந்து ஒன்ஸ் பிளேஸ் எழுதிக்கோங்க. 1 வந்து பேலன்ஸ் 1 வந்து நம்ம டென்ஸ் பிளேஸ் that is 25 அந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2க்கு மேலே 1 போட்டோம் அப்படின்னா
1 ப்ளஸ் 2 ப்ளஸ் இந்த 518 இருக்கக்கூடிய டென்ஸ் பிளேஸில் இருக்கிற அந்த ஒன்னோட ஆட் பண்ணோம்னா 4 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 2 ப்ளஸ் 5 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிற 2 நம்பர்ஸ்லேயும் இருக்கிற 100 பிளேஸில் இருக்கிற 2 நம்பர்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணது 2 ப்ளஸ் 5 7. ஸோ பேலன்ஸ் தௌசண்ட்ஸ் பிளேஸில் 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால அது ஒரு 7. ஓகே, ஸோ அந்த 7 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 88 ஸ்கொயர் வந்து 7744 அப்படின்னு கிடச்சிருச்சு. இவ்வளோதான் டெக்னிக்கே. இப்போ சப்போஸ் இப்போ 85 ஸ்கொயர் அதை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு 88 ஸ்கொயர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இது டேரெக்டாக நம்ம 88 போட்டால் கூட நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். பட் இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு டெக்னிக். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரிக் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் புரியல இல்லை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது தட் இஸ் அடுத்த நம்பர் தெரிஞ்சிருந்தா, அதாவது இப்போது 88 இருக்கு இல்லையா, இப்போது 90 ஸ்கொயர் வச்சு எப்படி நம்ம 88 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரிக் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைண்ட்லி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.